ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் எல்லாம் காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபார பணிகள் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நமது ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நன்மை பயக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் நாள், தமிழ் மாத கடைசி தினங்க. இன்றைய தினம் நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து மதியம் 1 மணிக்கு பிறகு ராசிக்குள் வந்து விடுகிறார். மேலும் ராசிக்குள் வந்ததுக்கு அப்புறமா குருவால் பார்க்கப்படுகிறாருங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நல்ல சந்தோஷமாக கலகலப்பாக நீங்கள் இன்றைய தினம் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எதன் மூலமாக அது அமையும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு மகிழ்ச்சியாக இன்றைய தினத்தை வந்து நீங்க சிரிப்பாக கலகலப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணாமல் நீங்க அட்டன் பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி தருங்க. உங்க பண வரவுகள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுல ஏதாவது இழுபறியில் இருந்திருந்தா அந்த மாதிரி இழுபறியான பண வரவுகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக மன அழுத்தத்தை தரலாம். இருந்தாலும் பொறுமையோடு செயல்படுங்கள். உங்களுக்கான நிலைமை வந்து விரைவிலேயே மாறிவிடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களிலிருந்து நீங்க தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆர்கியூமெண்ட்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாது. அதை தவிர்த்து விடுங்கள். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். ஸோ அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க. அதனால அந்த பயணங்கள் மூலமாக தான் கிடைக்குங்கிறதுனால டிராவலிங்கை தவிர்க்க வேண்டாம். கல்வியில மாணவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கவலைப்பட ஏதும் இல்லைங்க, அது நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு ஞாபகம் மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் அந்த ஞாபகம் மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க சால்வ் பண்ணிக்கவும் முடியுங்கிறதுனால நீங்க மனமுடைந்து போக தேவையில்லைங்க. நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காதுங்க. ஆனா நீங்க முயற்சி செய்தால் நிறைய வெற்றிகளை உருவாக்கி கொள்ள முடியும். உங்க ஆசைகள், லட்சியத்திற்கு பயம்தான் வந்து காரணமாக எதிர்ப்பாக இருக்கும். ஸோ அந்த பயத்தை நீங்க விட்டு இழுத்து விடுங்கள். பயம் காரணமாக கிடைக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஆசைகளையும் லட்சியம் அடைவதற்கு மனதில் இருக்கக்கூடிய இந்த பயத்தை தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. அதற்கு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு வேண்டும். அந்த மாதிரி நபர்களை, உங்களுக்கு சிறப்பான ஆலோசனை தரக்கூடிய நபர்களை நீங்க தேர்ந்தெடுத்தவர்களிடம் நீங்க ஆலோசனை பெற்று உங்க மன பயத்தை போக்கிக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேர வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. முதலீடு செய்யும் போது வியாபாரிகள் அவசரப்படக்கூடாதுங்க. எல்லா கோணத்திலையும் ஆராய்ச்சி செய்து நீங்கள் வந்து தகுந்த ஒரு நாலேஜை வளர்த்துட்டு தான் முதலீடு மேற்கொள்ளணும். அப்பதான் வந்து நீங்க நஷ்டம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடமைகள் என்னங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலும் குடும்ப கடமைகளை இன்றைய தினம் நீங்க இன்னொரு முறை நினைவு கூர்ந்து அந்த மாதிரி குடும்ப கடமைகளை செயலாற்றுவதற்கு நீங்க உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. அதை நீங்க புறக்கணிக்க கூடாது. குடும்ப கடமைகள் வந்து புறக்கணிச்சிங்க அப்படின்னா அதனால மோசமான விளைவுகள் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பொறுமையாக இருக்கணுங்க. உங்க வேலைகளை வந்து சிறப்பாக அமையும். அலுவலக பணிகளை இன்னைக்கு உங்க தரமான வேலைகளை பார்த்து நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள். புதிதாக உங்க மனதில் நிறைய ஐடியாக்கள் உருவாகும். அதை பரிசோதித்ததற்கு இந்த தினம் உகந்த ஒரு நாளாக அமைதுங்க. அதனால புதிய ஐடியாக்களை நீங்கள் கண்டிப்பாக பரிசோதிக்கலாம். இந்த தினம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறைந்த காதலுடனான காதல் உறவுல நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. உங்க காதலர் ஏதாவது சொல்லிட்டாரு அல்லது ஏதாவது காரியங்களை செஞ்சுட்டாருங்கிறதுக்காக நீங்க அவரை பழி வாங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. பழிவாங்கும் வகையில நடந்து கொள்வதனால எந்த பிரயோஜனமும் யாருக்கும் இருக்காதுங்க. அதுக்கு மீறி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க காதலர் செய்த தவறுகளை மன்னித்து அமைதியாக இருந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய காதல் உணர்வுகளை கண்டிப்பாக விளக்கம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை வருங்காலத்தில் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த தினம் சொந்த பந்தங்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக
திருமணமானவர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் உங்க திருமண வாழ்க்கையில் ஏற்படலாம். அதனால நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியங்க. வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு, பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா முதலீடுகளை கரெக்டா நீங்க கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த தினம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா வயிறு சம்பந்தமான அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் ஆரோக்கியத்தில் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் வாழ்க்கை துறை பற்றி நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் மற்றவங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க அறிவீனமாக நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கான நல்ல சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஏற்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கை துணை விட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இல்லற வாழ்க்கையில் இந்த தினம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. யாரு கூட எந்த சூழ்நிலையும் இன்னைக்கு வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாதுங்க. பண வரவுகள் எளிமையாக மாறலாம், ஆனால் கைக்கு பணம் சேரும். அதனால கவலைப்பட ஏதும் இல்லைங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடத்தி பெற்றுக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உத்தியோகத்துல சில பேருக்கு இலாக்கா மாற்றம் எதிர்பார்த்தபடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் கோபமாக பேசிட்டு பின்னாடி வருத்தமடைந்து எந்த பிரயோஜனம் இல்லாதனால பேச்சுக்களை கவனமா இருக்கணுங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நீங்க கோபமா பேசிட்டீங்கன்னா அதுக்கு பரிகாரமாக நீங்களே இறங்கி போய் பேசுறது நல்லதுங்க. நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில குடும்பத்தில் நடத்துங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு நாளுங்க. மனதில் பயத்தை மட்டும் விட்டொழித்து செயல்படுங்கள், வெற்றிகள் சேரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் அழகா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை கண்ணும் பொழுது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்களை யார்கிட்டையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. யாரும் கேலி கிண்டலும் அதிகமா பண்ணக்கூடாதுங்க. பேச்சுகள்ல கவனமா இருக்கணும். உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் இழுபறியாயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாம். அதனால பொறுமையாக செயல்படுங்கள். இந்த தினம் வார்த்தைகள் கவனமா இருக்கணும். இழுபறிகள் ஏற்படலாங்க. அதனால நிதானம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறும். சில பயணங்களை உங்களுக்கு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. அது உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமையும். எனவே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கி விடும். அதனால குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை இங்கே கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக சேரும். அதனால நீங்க வருத்தமடைய வேண்டாம். இன்றைய தினம் முயற்சிகளை மட்டும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முன்னேற்பாடுகளை நீங்க திட்டங்களை எழுதி வைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. ஞாபக மறதி பிரச்சனை நீங்கிவிடக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்கிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.